வணக்கம். 2025 மே 1 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த 2 நாட்களாக பரப்பில் குறைந்த மழைப்பொழிவு இருந்தாலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை. இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கேரளா, அதாவது வடக்கு கேரளா, தெற்கு கர்நாடக கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக குளிர்விக்கும் காற்று தமிழ்நாட்டில் நுழையவில்லை. இதனால் பரப்பில் குறைந்து திசை மற்றும் வேக மாறுபாடு அடைந்திருக்கிறது காற்றிலே. இந்த நிலை படிப்படியாக மாறி இன்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். நாளையிலிருந்து ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். 3ஆம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். 4ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும், 3ஆம் தேதியே டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது, தென்கடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் பரப்பில் குறைந்திருக்கும். ஆனால் இன்றைய விட நாளை பரப்பில் கூடும் மழை. 3ஆம் தேதி மேலும் கூடி 4ஆம் தேதி பரவலாகி 5, 6, 7 தேதிகள் எல்லாம் அக்னி காலத்தில் அனலுக்கு பதிலாக புழுக்க வெயிலையும் வியர்வையையும் கொடுத்து மதிய மாலை இரவிலே இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிலே பரவலாக்க இருக்கிறது. அக்னி அச்சத்தை போக்கி அனல் அச்சத்தை போக்கி இடி மழை பொழிவு வரக்கூடிய நாட்களிலே பரவலாக போகிறது என்பதை மனதில் கொண்டு அறுவடை உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடித்திடவும், வானிலையை அறிந்து விவசாயம் செய்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விரிவான அறிக்கையை பார்த்து விளங்கி, அதாவது திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.